பொதுவாக சில பேருக்கு கோபம் வந்தால் இன்னொருத்தரை பார்த்து கேட்போம், உனக்கெல்லாம் வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கான்னு கேட்போம். அதில் ரோசம் அப்படின்னா ஏதோ அவன் ரோசத்துக்கு வேலை பார்க்குறான்யா அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. ரோசத்துக்கு வேலை பார்க்குறதுன்னா ரொம்ப சரியாக வேலை பார்க்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்ன தவறு என்ன குற்றம் நம்ம மேலே சொன்னாலும் அதை மீறி வேலை பார்க்குறது, ரோஷத்துக்கு வேலை பார்க்குறது. அது முடியாதது தான், ஆனாலும் வேலை பார்க்குறான். அப்படி ஆம்பளைகள் ரோஷத்துக்கு வேலை பார்க்குறாங்கன்னா பெண்களை விட 5 மடங்கு ரொம்ப சிறப்பாக அசத்தலை வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு ஆம்பளை சொன்னார். அது உண்மை தானே. இன்னொருத்தர் சொன்னார், ரோஷமா எங்களுக்கா, பெண்களை விடவா, என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு அது போயிடுச்சே, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே, அதெல்லாம் உதுத்துட்டு தானே கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னொரு ஆண் சொன்னார். பொதுவாக ரோஷத்தோடு வாழ்வது அப்படின்னா குடும்பத்தை நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், வருமானம் எல்லாத்தையும் சரியாக பண்ணி அடுத்தவங்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பம் நடத்துகிறது தான் ரோஷத்தோடு வாழுகிற வாழ்க்கை. வாழ்ந்து காட்டுகிறேன்னு வாழ்வது. அதில் கணவன் வேலைக்கு போவார் பல வீடுகளில், மனைவி வீட்டிலே இருப்பாங்க. இருந்தாலும் சண்டை வரும், திடீர்னு வரும். அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் வீட்டிலையே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து கிடக்கேன், நீங்கள் வெளியில் ஜாலியாக போயிட்டு வரீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஏசி ரூமில் வேலை பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு மனைவி கணவனை பார்த்து திட்டுவாங்க. கணவன் சொல்லுவார், வேகாத வெயிலில் ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்கூட்டரை ஓட்டி போய் பாரு இந்த வெயிலில், அப்போ தான் தெரியும். திடீர்னு மழை வரும், அதில் நனைஞ்சு பாரு, அப்போ தான் தெரியும். ஆஃபீஸில் என்ன பாடுபடுறேன்னு நீ அங்கே வேலை பார்த்தா தான் தெரியும், நீ பாட்டுக்கு உட்காந்த இடத்துலேருந்து சொல்லாத அப்படின்னு. உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க நீங்கள், நான் என்னமோ வீட்டில் சும்மா இருக்க மாதிரியும் நீங்கள் என்னமோ போய் படாத பாடுபட்டு வேகாத வெயிலில் ஏதோ பாறையில் கல் உடைச்சி சம்பாரிச்சிட்டு வர்ற மாதிரில பேசுகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு என்ன, காலையில் எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு டிவி பார்க்குற, யூடியூப் பார்க்குற, எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தூங்குற, எந்திரிக்கிற, நாங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் தானே எல்லா பாடும் படுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். இருங்க ஒரு விஷயம் வச்சுக்கிடுவோம், உங்களுக்கும் எனக்கும் பந்தயம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் ராத்திரியில் நடக்குது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க என்னைய மாதிரி. எந்திரிச்சு வாசத்தெளித்து கோலம் போட்டு பல்ல விளக்கி அடுப்பை க்ளீன் பண்ணி காஃபி வச்சு காய்கறியை நறுக்கி சமையலை ஆரம்பித்து காலை டிஃபனையும் பண்ணி மத்தியானம் சாப்பாட்டையும் பண்ணி உங்களுக்கு எனக்கு 2 குழந்தைகளுக்கு அப்படின்னு தனித்தனியாக பாக்ஸில் டிஃபன் தனியாக சாப்பாடு தனியாக பிரித்து ஒன்றா போட்டு அப்புறம் அதுகளுக்கு லஞ்சு பேக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு லஞ்சு பேக்கை ரெடி பண்ணி அப்புறம் அதுகளுக்கு எழுப்பி காஃபி கொடுத்து குளிக்க வச்சு யூனிஃபார்முக்குள்ளே அதுகளை திணித்து அப்புறம் அதுகளுக்கு பையில் நோட்டு புஸ்தகம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சு அப்படி ஸ்கூலுக்கு ஒரு நாள் அனுப்பி பாருங்கள், நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. மூச்சு விடாமல் சொன்னாங்க. நான் இப்போ 2 இடம் மூச்சு விட்டுட்டேன். மூச்சு விடாமல், ஏன்னா அந்த பாடுபடுவாங்க காலையில் பெண்கள் பார்த்திங்கன்னா. அப்படி சக்கரத்தை கட்டி தான் சுற்றி சுற்றி வரணும், அப்படி இருப்பாங்க. இவருக்கு ரோஷம் வந்துருச்சு. பெண்ணை இந்த வேலை நீ செய்கிறத நான் செஞ்சு காட்டணும், அவ்வளோதானே, பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு படுத்துட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாருங்க இவர். எந்திரிச்சு மனைவியை எழுப்பி பார்க்குறாரு. அந்த அம்மா அதெல்லாம் முடியாதுன்னு படுத்துருச்சு. ஆரம்பித்தார் கட 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 கடன்னு. வாசல் தெளித்தார், கோலம் போட்டார், அடுப்பை பற்ற வச்சார், காஃபி போட்டார், அப்புறம் காய்கறியை நறுக்குனார், சாப்பாடை ரெடி பண்ணார், அந்தந்த டிஃபன் பாக்ஸில் போட்டார், லஞ்சு பேக்கில் வச்சார், பிள்ளைகளை எழுப்புனார், குளிக்க வச்சார், எல்லாத்தையும் யூனிஃபார்மை மாட்டினார், அவங்கவுங்க பையை ரெடி பண்ணி அவங்கவுங்ககிட்ட கொடுத்துட்டு 2 பேர்த்திட்டையும் கொடுத்துட்டு மனைவியை கடைசியாக எழுப்புனார். பை பாய், ஸ்கூலுக்கு போகிறோம், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே தூக்க கலக்கத்தில் முழிச்சு பார்த்து, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எந்த ஊரில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ஸ்கூல் வச்சுருக்காங்க, போய் படுங்க அப்படின்னுச்சு பாருங்க. ரோஷப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.